சீமான்ற பேச்சை கேட்ட உடனே உங்களுக்கு ஆமக்கறி சாப்பிட்றதும், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழிலாக்குவேன்னு சொன்னதும், இல்ல AK-47 யூஸ் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு 10, 15 வருஷத்துல சீமான் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு 3 சின்ன உதாரணத்தை வந்து சொல்றேன். பொதுவா இந்த கிராமப்புறங்கள்லாம் ஓட்டு கேட்க போறப்போ எல்லார் வீட்லயும் தட்டு போடுவாங்க. சின்ன வயசுல நானே எங்க வீட்ல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் அதுல மஞ்சள், இந்த வெத்தலையெல்லாம் போட்டு போய் நின்னா ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 இந்த ஓட்டு கேட்க வர்றவங்க எல்லாம் போடுவாங்க. அது இன்னைக்கு 500வோ 1000வோ 2000 மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு தொகுதியில ஒரு சின்ன இளம் பெண் போட்டிடுறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வாக்கு கேட்க போறாங்க. அங்க ஒரு 60, 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஐயா வந்து அவர்கிட்ட ரூ. 2000 காசு கொடுத்து, இந்தாமா தேர்தல் செலவுக்கு வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எளிய பின்பற்றல் வராங்க. அவங்களுக்கு தேர்தல் செலவே பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ரெண்டாவது உதாரணம், ஒரு மருத்துவர் வந்து ஒரு தொகுதியில வேட்பாளர் நிற்கிறாரு. இன்னும் 1 மாசம் எலெக்ஷன் இருக்கு. அவர் வந்து இங்க ஓட்டு கேட்க போறாரு. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க மேல இருக்க நீர்த்தேக்க தொட்டியில வந்து ரொம்ப நீர்லாம் கழிவு நீரா வருது, தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஏறி பாக்குறாரு. ஏறி பார்த்தா கண்ண கரியர்னு அங்க இருக்க நீர் இருக்கு. அவர் உடனே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு கண்டிப்பா வரேன், நான் ஜெயிச்சிட்டு வரேன், இல்ல எலெக்ஷன் முடிச்சிட்டு வந்து நான் அதை பார்த்து தரேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போயிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு தொகுதியில் அவர் பண்ணி இருக்கு. ஆனாலும் அவர் தன்னோட நண்பர்கள் வர சொல்லி அந்த நொடியே இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கு, இதை இன்னைக்கே கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அவர் கிளீன் பண்றாரு. மூணாவதா, ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போய் அரசியல் நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட கட்சிக்காரங்க 3 கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அந்த தொகுதியில் இருக்க பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. அதுல அந்த நெறியாளர் வந்து அந்த கடைசியில சொல்றாரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 மாவட்டங்கள்ல நாங்க நிகழ்ச்சி வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அதுல நான் வந்து முக்கியமான கவனிக்கிறது என்னன்னா, இந்த கட்சியோட தொண்டர்கள் மட்டும் கரெக்டா ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த உட்கார்ந்து அந்த நாற்காலிகளை ஒழுங்குபடுத்திட்டு போறதா இருக்கட்டும், அவங்க உட்கார்ந்து மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க திமுக அதிமுக கட்சியோட உட்கார்ந்து அந்த சேரை எடுத்து ஒழுங்குபடுத்துறதா இருக்கட்டும், இல்ல அங்க கிடக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றி கொடுத்து போறதா இருக்கட்டும், மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கூட்டத்தை நான் வந்து எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்னு லைவ்ல டெலிகாஸ்ட்ல அவர் பதிவு பண்றாரு. இந்த 3 உதாரணத்தை பாத்தீங்களா? இத்தனை கோடி கொடுத்தாதான் உங்களுக்கு சீட்டு, இவ்வளவு செலவு வச்சுட்டா சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில செலவு செய்யவே காசு இல்லாம ஓட்டு கேட்டு போற இடத்துல இருக்க மக்கள் காசு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நான் இந்த 1 மாசம் தேர்தலுக்கு அப்புறம் 1 மாசம் கேப்ல உங்களுக்கு ஏதாவது தொற்று வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கிளீன் பண்ற ஒரு வேட்பாளர், போற இடத்துல எல்லாம் வந்து தங்க கட்சி உட்கார்ந்த இடத்த மட்டும் இல்லாம அடுத்த கட்சியில் இருக்கிறவங்களையும் சேர்த்து கிளீன் பண்ற இப்படியான மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்காங்க. இந்த 15 வருஷத்துல சீமான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின மாற்றம் இதுதான். அவருக்கு சத்தமா பேச மட்டும் தெரியாது, இந்த மாதிரி சத்தமான செயல்களையும் செய்ய தெரியும். நான் நாம் தமிழரை ஃபாலோ பண்றதுல உண்மையே பெருமைப்படுறேன். ஓட் ஃபார் NTK.